ஏ ஹரி, என்னாச்சு? என்னடா இதெல்லாம்? பாத்தியாப்பா, நம்ம பேங்கே தர்மாஸ்பத்திரி மாதிரி ஆயி போச்சுப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்றேன். டூர் போன வழியில பஸ்ல ஒரு மாதிரியான அஜால் குஜால் படத்தை போட்டு நாங்கெல்லாம் ஜாலியா பாத்துட்டே போயிட்டு இருந்தோம்ப்பா. திடீர்னு கிளீனரு அதை எடுத்துட்டு சிவகவிய போட்டு விட்டான்ப்பா. ஏடா நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு அவர்கிட்ட கேட்டோம். அப்புறம் அதுக்கு அவன் பஸ்ல பிரேக் பிடிக்கல, போற இடத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும்னு சொல்லி சிவகவி படத்தை போட்டு விட்டான் சார். டமான்னு ஒரு சத்தம் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். எல்லாரும் கண்ணை முழிச்சு பார்த்தோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் சார். எல்லாரும் அடிபட்டு இருக்கேன். சரி, நீங்களா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே நாங்களே ஆபீஸ் வர்றோம்ப்பா. ஏய், ஆனா ஒண்ணுப்பா, யாரோ ஒரு பொண்ணு சொன்னதுனாலதான் நீ டூர் வரலன்னு சொன்ன பாரு. அந்த பொண்ணை மட்டும் நீ நேர்ல பாத்தீங்கன்னா எங்க சார்பில் ஒரு தேங்க்ஸ் சொல்லி அது வாயில ரேஷன் சக்கரையில ஒரு கப்ப அள்ளி போடுப்பா. நல்ல வேளை நீயும் வந்து பஸ் உருண்டு இருந்துச்சுன்னா எங்க நிலைமைய கொஞ்சம் எட்டி பாருப்பா.